அமுதபூமி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2025 மேஷ ராசி நேயர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சனி 7.5 சனி காலமாக ஆரம்பம் மற்றும் ராகுவும் விரயத்தில் இருக்காரு. அதனால மேஷராசி நேயர்கள் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு 6 மாத காலம் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அகைன் கேந்திரத்திற்கு 3ஆம் இடத்திற்கு போகிறதுனால இந்த கிரக பெயர்ச்சிகளும் கிரக மாற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் நம்ம முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது. ஷேர் பங்கு சந்தையின் முதலீடுகளில் சற்று கவனத்துடன் இருந்து ஒரு 3-4 மாத காலங்களில் நம்ம கொஞ்சம் லோ ப்ரொஃபைலில் வச்சுக்கிறது நமக்கு புத்திசாலித்தனம் என்று தான் சொல்ல வேண்டும். ராகு பகவானினுடைய மாற்றம் நமக்கு லாபத்தில் வந்த பிறகு மேஷராசி நேயர்களுக்கு சற்று ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மேஷராசி அன்பர்கள் ராகு கேது சனி குரு இந்த பெயர்ச்சி காலத்தில் என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம்? பிள்ளையார் தான். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானும் சதுர்த்தி தினங்களில் விநாயகரும் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார். ரிஷபராசி நேயர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியின் மாற்றம் அதுவரையில் நமக்கு ராகு பகவானும் லாபத்திலேயே இருக்கிறார். அதன் பின்னர் ராகு பகவான் நமக்கு 10ஆம் இடத்தில் வருகிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி 10ல் இருக்கக்கூடிய ராகு பதவியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்வார். வெளிநாடு போக எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. வேலையில் இதுவரையில் எனக்கு அங்கீகாரமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு அங்கீகாரங்கள் வேலையில் ஒரு பெரிய பதவியை கொடுத்து நல்ல ஒரு ஹைக்கும் வருது அப்படின்னா அது ரிஷபராசி நேயர்களுக்கு தான். கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி. ஆகையினால் ரிஷபராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு மற்றும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாறிட்டாருன்னா உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பரிகாரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலம் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது நாள் வரையில் நீங்கள் பட்ட அவமானங்கள், நீங்கள் பட்ட ஏமாற்றங்கள் மற்றும் நீங்கள் பட்ட நஷ்டங்கள் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இந்த ராகு கேதுவின் மாற்றமானது. பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக கொடுக்க போகிறார். ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் சற்று உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு அதை சரி செய்து விடுவார். கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு வேலையில் உயர்வையும் பதவியில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுப்பார். ஆகையினால் மிதுன ராசிக்காரர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் தைரியமாக உங்களினுடைய முடிவுகளை எடுக்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக எதை செய்ய வேண்டும் என்று பார்த்தால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசம் இருப்பது, உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது போதும். ஞாயிற்றுக்கிழமை எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகுது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவானின் மாற்றமானது சற்று மனதில் ஒரு சின்ன குழப்பத்தை கொடுக்கலாம். 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் வருவது இது நாள் வரைக்கும் சனி பகவான் இருந்து நமக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தார். இப்பொழுது ராகு பகவான் அதை நீடித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். ஆகையினால் கடகராசி அன்பர்கள் வழக்கம் போல சனிக்கிழமைகளில் நவகிரகங்களுக்கு வழிபாடுகள் செய்து மற்றும் நமக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் பெரிதளவுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. விரயத்தில் வரக்கூடிய குரு பகவானும் மற்றும் 8ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானும் நமக்கு சின்ன தொல்லைகளை கொடுக்கலாம். சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், நம்ம ராசியிலேயே வரக்கூடிய கேது பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். தந்தை வழியில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்களும் மற்றும் இது நாள் வரையில் எந்த விதமான பித்ருகாரியனும் செய்யவில்லை என்பவர்கள் இந்த கேது பகவானினுடைய சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் இந்த பித்ருக்களினுடைய காரியங்களை செய்து ஆசீர்வாதங்களை பெறலாம். காசி, கயா மற்றும் ராமேஸ்வரம் இது போன்ற திவ்ய தேசங்களுக்கு சென்று நம்ம பித்ரு காரியங்களை செய்வது நல்லது. மேலும் சிம்மராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் வரும்பொழுது சின்ன ஒரு ஆன்மீக ரீதியான ஆர்வங்கள் அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்கள் இந்த ராகு கேது சஞ்சார காலத்தில் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வங்களும் மற்றும்
திவ்ய கஷேத்திரங்களும் சென்று தரிசனம் செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்கள், உங்களினுடைய ராசியிலிருந்து கேது பகவானின் மாற்றமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலிலிருந்து வெளிவரலாம். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய கேதுவும் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானும் தன லாபத்தை கொடுப்பார். இருந்த போதிலும் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய கண்டக சனியாக இருப்பதனால் இந்த ராகு பகவானின் சஞ்சாரம், இந்த சனி பகவானின் சஞ்சாரமானது மாற்றத்திற்கு பிறகு குழப்பங்கள் தீரும். அதுவரையில் சனியும் ராகுவும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது சின்ன சின்ன கணவன் மனைவி பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகையினால் சனியும் ராகுவும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் திருமண யோகங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்கள் அமாவாசை தினங்களில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் மாதத்திற்கு ஒரு முறை திருமலா சென்று பெருமாளை தரிசனம் செய்வது நல்லது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்களை தரப்போகுது இந்த ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் உங்களுக்கு லாபத்தில் வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். இது நாள் வரையில் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கடன் பிரச்சனைகள், கடன் கொடுப்பது வாங்குவது மற்றும் கரணம் தப்பினால் மரணம் என்று இருந்தவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த சனி பகவானின் மாற்றமும் ராகு பகவானின் மாற்றம் மற்றும் நமக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறார். ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் கடன் பிரச்சனைகள், வழக்குகள், விசாரணைகள் இதில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். துலாம் ராசி அன்பர்கள் நரசிம்ம பெருமானை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வதும் சனிக்கிழமைகளில் நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இதுவரையில் 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறார். 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த மாதிரியான ஒரு பரிவர்த்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய நட்புகளால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே புதிய நண்பர்களிடத்தில் கடன் கொடுப்பது வாங்குவதை சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். கேது பகவான் நமக்கு 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலை விஷயங்களில் நம்ம கவனமாக இருப்பது நல்லது. இந்த வேலை விஷயத்தில் புதிய வேலையில் சேருவதோ அல்லது புதிய நண்பர்களை நம்பி புதிய வேலையில் சேருவதில் கவனம் தேவை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானானது நமக்கு சில சகவாச தோஷங்களை கொடுக்கும். ஆகவே நண்பர்களிடத்திலேயும் உறவினர்களிடத்திலேயும் எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து அமாவாசை திதியில் பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யவும். தனுசு ராசி அன்பர்கள், இவர்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம் என்றே சொல்லலாம். இந்த ராகு கேத்துவின் மாற்றம் மற்றும் சனி பகவானின் மாற்றம், குரு பகவானின் மாற்றமானது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரலாம். மனதிற்கு ஒரு நிறைவான பெயர்ச்சிகளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அன்பர்களுக்கு. குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, பாக்கியத்தில் அமரக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் கொடுப்பார். பரிபூரணமாக பித்ருக்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வ அனுகிரகத்தையும் பெறுகிறார்கள் தனுசு ராசி அன்பர்கள். ஆகவே பௌர்ணமி திதிகளில் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் சத்யநாராயண பூஜையும் செய்தாலே போதுமானது. மகர ராசி அன்பர்கள், இந்த 7.5 சனி பிடியிலிருந்து வெளியில வந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுப்பார் குடும்ப விஷயங்களில். இந்த ராகு பகவானின் சஞ்சாரமானது மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுத்தாலும் கூட சனி பகவானின் மாற்றமானது இவர்களுக்கு பூரண அனுகிரகத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடுகளும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் இருந்து வெளிவரலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் மற்றும் மனதில் சந்தோஷத்தையும் பார்க்க குலதெய்வத்தையும் அனுகிரகத்தை நீங்கள் பெறுவதற்கு அமாவாசை திதிகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யவும். கும்பராசி நேயர்கள், இந்த வருடம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சற்று சோதனை காலத்தை கொடுத்தாலும் கூட சனியின் மாற்றமானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு பகவான், 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது, கணவன் மனைவி இடத்தில் சின்ன சின்ன மனக்லேசங்களும் மனக்குழப்பங்களும் வரலாம். அனுதினமும் விநாயகரினுடைய வழிபாடு அவசியமானது உங்களுக்கு.
பூர்வ புண்ணியத்தில் வரக்கூடிய குரு பகவான் இந்த அனுகிரகத்தை கொடுத்தாலும் கூட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் அவ்வப்போது நமக்கு மனக்குழப்பங்களை கொடுக்கலாம், குடும்பத்திலேயும் குழப்பங்களை கொடுக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் சற்று கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களுக்கு எல்லை தெய்வ வழிபாடுகள் மிக அவசியம். சப்த கன்னிகளை நீங்கள் பஞ்சமி திதியில் வழிபாடு செய்து வாராகி அம்மனை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்ய இந்த கிரக தோஷங்கள் தீரும். மீனராசி அன்பர்கள், மீனராசியில் இருப்பவர்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஜென்மத்திலேயே சனியும் ராகுவும் சஞ்சரிக்கும் காலம் சற்று குழப்பமாக இருக்கும். கேது பகவானின் மாற்றம் சிம்மராசியிலேயும் ராகு பகவான் நமக்கு 12ஆம் இடத்திலையும் வரும் பொழுது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றத்தை பார்க்கலாம். புதிதாக திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு மனக்லேசங்கள் இடம்பெறலாம். 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் ராகு மற்றும் 6ஆம் இடத்தில் கேது, ஜென்மத்தில் சனி. மீனராசி நேயர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலமாகவும் மற்றும் ஆன்மீக சிந்தனையினாலும் நீங்கள் வெளிவரலாம். மீனராசி நேயர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்தித்து ஆசீர்வாதங்கள் பெறுவதும் நல்லது.